என் பேர் அன்பு முந்தன். நான் உங்களுக்கு ஒரு தலைப்பில் பேச போகிறேன். என்னன்னா உங்களுக்கு தெரியுது 1 2 3 1 2 3 தானே, சின்னது தான் நீ நினைச்சிடக்கூடாது. எண்ணு தமிழில் அப்படி வேற டைப்பில் இருக்கு. எண்ணுனா ஒருமை பன்மை. இது ஏன் குறிக்குதுன்னா இது எப்படி பிரிக்க பயன்படுத்துகிறாங்களா. உரிமைனா என்ன? ஒன்றே ஒன்று மட்டும்தான். பன்மைனா என்ன? 2 3 4 அப்படி வரும். இப்போ பாருங்க, நம்ம உதாரணம் பார்ப்போம். உரிமைனா ஒரு பொம்மை, இது ஒரே ஒரு பொம்மை மட்டும்தான், இதுக்குள்ள யாரும் இல்லை. இப்போ பாருங்க, இதுக்குள்ளே பன்மை இருக்கு. இரண்டு கண்கள் அப்படின்னு கண்டிப்பா பன்மை. பாருங்க, இதுக்குள்ளேயே உரிமை இருக்கு. பாருங்க, உரிமை இது மூக்கு, ஒன்னே ஒன்று மட்டும் தான் இருக்கு. பன்மையும் இருக்கு. 2 கால்கள் அப்படி கூட நீ பகுத்தறிவு செய்யலாம். இப்போ பாருங்க, இது ஒரு வழி அப்படின்னா ஒருமை தான் வரும். நீ கிழிச்சில பன்மையாக ஆக்க முடியாது. இது ஒரே ஒரு வழி தான். இதை பாருங்க, இரண்டும் சேர்த்தா பன்மையாகும். பாருங்க, இது 2 இருக்கு, இது ஒன்னா இல்லை. இது ஒன்னா நல்ல ஸ்டெப்ல பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இது ஒன்மை தான். அப்ப இது 2 ஆக்கிட்டாங்கன்னா பன்மை. உங்களுக்கு புரிகிறதா? நீங்க நல்லா பகுத்தறிவு செஞ்சு இது நல்லா கற்றுனா உங்களுக்கு நல்லா புரியும். இது 1ஆம் மணி சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேயா? இது நீங்க 1ஆம் மணி நல்லா கத்திக்கிட்டீங்கன்னா இது நல்லா படிக்கலாம். நன்றி. வணக்கம், என் பெயர் விஷ்ணுவர்தன். இன்று நாம் திணை என்னும் பாடத்தை காண உள்ளோம். திணை என்பது 2 வகைப்படும். திணை என்பது வகுப்பு. திணையை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். உயர்திணை, அஃறிணை. வாருங்கள், நாம் 2 திணைகளுக்கும் உதாரணங்களை காண்போம். உயர்திணை என்றால் பகுத்தறிவு உள்ள ஒன்று, அதாவது நம்மளை கூட எடுத்துக்கொள்ளலாம், மனிதர்கள். வாருங்கள், நாம் அஃறிணைக்கு உதாரணங்களை காண்போம். அஃறிணைக்கான உதாரணங்கள்: பகுத்தறிவு இல்லாத ஒன்று, அதாவது மீன்கள், உண்டியல், நாளிதழ். இதை அனைத்தும் பகுத்தறிவு இல்லாத ஒன்று, அதனால் நாம் இதனை அஃறிணை என்று கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.